அத்தியாயம் 31. அன்றும் ரகு வீட்டில் எங்கு பார்த்தாலும் சல்லடை போட்டு சலித்து தேடி பார்த்தும் எதுவும் கிடைக்கவில்லை. மறுநாள் ஆதிரன் வீட்டில் தேடப் போவதால் எல்லோரும் ஒருவித பதற்றத்துடன் இருந்தார்கள். முதலில் கீழே உள்ள அறைகளில் தேடலாம் என முடிவெடுத்து தேட ஆரம்பிக்க, ஆதிரன் வீடு என்பதால் எல்லோருமே ஒருவித பதற்றத்தில் இருக்க, கீழே உள்ள அறைகளில் தேடுவதற்கு 2 நாட்கள் ஆனது. என்னடி இது? ஆதி சார் வீட்டுக்கு நம்ம 2 நாள் மட்டும்தானே டைம் குறிச்சோம். இப்ப இன்னும் 2 நாள் ஆகும் போல இருக்கே என அன்வர் கவலையோடு கேட்டான். ஆமாண்டா, வேற வழி இல்ல. ரகு வீட்டுக்கு 1 நாள் மட்டும்தான் டைம் குறிச்சிருந்தேன். அங்கேயே தேவையில்லாம நமக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஆதி சார் வீட்ல நமக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, அது எங்க இருக்குன்னு ஏதாவது க்ளூ கிடைச்சாலும் போதும். அதுக்கு தான் நான் இவ்வளவு தீவிரமா இருக்கேன். எப்படியாவது அத கண்டுபிடிச்சே தீரணும்டா. இல்லைனா இன்னும் 3 வருஷம் அந்த நரகத்துல நிச்சயம் காலங்கெடுத்த முடியாது. அதுவும் வைசுவ சொல்லவே வேண்டாம். அவ இப்பவே நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போறா என மீயாள் வேதனையாக சொன்னாள். சரிடி, கவலைப்படாத. எல்லாம் சரியாகும். நாம முதல்ல ஆதி சார் வீட்ல ஒரு இடம் விடாம தெளிவா தேடுவோம். அப்பதான் ஏதாவது க்ளூ கிடைக்கும் என அன்வர் சொன்னான். அப்படித்தாண்டா இப்பவும் தேடுறோம். ஆனா நமக்கே தெரியாம எங்கேயாவது ஏதாவது ஒரு க்ளூ நிச்சயம் இருக்கும். ஆதி சார் வீட்ல ஏற்கனவே 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 3வது நாள். இன்னும் 2 நாள் மட்டும்தான் டைம் இருக்கு. ஆனா நாம நாளைக்கே வேலைய முடிச்சாகணும். கடைசி நாள் வரையிலும் இழுத்தா அந்த பீஸ்டும் பாட்ஷா வில்லனும் எப்ப வேணும்னாலும் திரும்பி வருவானுங்க. நாம மாட்டிடுவோம் என மீயாள் சொல்ல, மற்றவர்கள் சட்டென்று சிரித்து விட்டனர். யாரடி பாட்ஷா வில்லன்? ரகுவ சொல்றியா என வைஷ்ணவி கேட்க, அப்ப பீஸ்ட் கண்டிப்பா ஆதி சார் தான்டா. கரெக்டா என அஜய் சிரிப்போடு கேட்டான். ஆமாண்டா என அலட்சியமாக சொன்ன மீயாள், சரி நாம வந்த வேலைய பாப்போம். இன்னைக்கு நாம மாடி ரூம்ல தேடணும். முதல்ல ஆதி ரூம்ல தேடலாம். அதுக்கப்புறம் மத்த ரூம்ல தேடலாம். ஏன்னா நமக்கு நேரம் கம்மியா இருக்கு என சொன்னாள். என்னடி எப்ப பார்த்தாலும் மாடி ஏற மட்டும் என்ன கூட்டிட்டு போறீங்க? நான் வரல. கீழயே வெயிட் பண்றேன். இல்லனா என்ன தொங்க விட்டுடுவீங்க என அஜய் பயந்தான். முதல் 2 நாளாக ரகு வீட்டில் அவனை தொங்க விட்டதில், அடுத்த 2 நாள் உடம்பு முடியவில்லை என ஆதி வீட்டுக்கு அவன் வரவில்லை. இன்றுதான் கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் என மிரட்டி அவனை வரவழைத்து இருந்தார்கள். தப்பு எங்க பேர்ல இல்லடா, உன் பேர்ல தான். முதல் நாள் தான் கயிறு பத்தாம உன்ன தொங்க விட்டோம். அடுத்த நாளாவது நீ பெரிய கயிறு எடுத்துட்டு வந்திருக்கணுமா இல்லையா? எவ்வளவு தெனாவட்டு இருந்தா அதே கயிறோட வந்திருப்ப. அதனால தான் தொங்க விட்டோம். அதுக்கு உனக்கு 2 நாள் லீவ் எல்லாம் அதிகம். உனக்காகவும் சேர்த்து தானடா நாங்க வேலை பார்க்குறோம். நீ மட்டும் சொகுசா உடம்பு முடியலன்னு வீட்ல படுத்துக்கிட்டா நாங்க விட்டுடணுமா? என விசால் குதித்தான். எப்பா சாமி, உங்க சேதி தெரிஞ்சுதான் இன்னைக்கு பெரிய கயிறாவே எடுத்துட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு அதுல ஏறி எல்லாரும் போய் தேடுங்க. ஆனா என்ன ஆள விட்டுடுங்கப்பா. எனக்கு அதுல ஏறி வர்றதுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இல்ல. நான் இங்கேயே நின்னுக்கிறேன் என அஜய் சோர்வோடு சொன்னான். உன்னை இங்க விட்டுட்டு இங்கேயே பாய விரிச்சு படுக்க போடணுமா? டேய், சும்மா நிக்கிறதுக்கு மேல ஏறி வாடா. ஏதாவது தேடவாவது செய்யலாம் என அன்வர் அவனை திட்டினான். பாய விரிச்சு படுக்க போடுறதா? ஆஹா! இந்த ஐடியா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் பேக்குள்ள பாயும் எடுத்துட்டு வந்திருப்பனே. அட்லீஸ்ட் ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தாலாவது இப்படி தோட்டத்துல விரிச்சு போட்டு படுத்திருக்கலாம் என அஜய் அவன் பாட்டுக்கு புலம்பிக் கொண்டிருந்தான். இது கன்னியாகுமரி கடல் பாரு. இங்க நம்ம சன்ரைஸ் பார்க்க வந்திருக்கோம். இப்படியே பாய போட்டு படு. காலையில சூரியன் வந்ததும் பொறுமையா பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஆளையும் மூஞ்சியும் பாரு. எங்க இருந்து தான் எங்களுக்குன்னு வந்து சேந்தியோ தெரியல. மரியாதையா எங்க கூட ஏறி வர்ற. முதல்ல நீ ஏறு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஏறுறோம். இல்லைன்னா கடைசியா ஏறுறேன்னு டிமிக்கி கொடுத்துடுவ. என மீயாள் அவனை திட்ட, எல்லோரும் முக்கி முனங்கி அவனை மேலே ஏற வைத்தார்கள். ஆதிரன் அறை என்பதால் மீயாள் பெரிதாக யாரையும் மெனக்கெட விடாமல் சுலபமாக எல்லோரையும் உள்ளே அழைத்துச் சென்றாள். இந்த அறையை மீயாளே அத்தனை தூரம் முழுதாக பார்த்ததில்லை. எப்போதும் அங்கே வந்தாலே அவளுக்குள் ஒரு இறுக்கம் சூழ்ந்து கொள்ளும். இப்போதெல்லாம் அப்படி தோன்றுவதில்லை என்றாலும், ஆதிரன் அருகில் இருக்கும்போது அவள் நிமிர்ந்து பார்க்கவே யோசிப்பாள். எது எங்கிருக்கிறது என அவளுக்கு புரியாமல் போக, என்னதான் வேலைக்கு வருகிறாயோ என வைஷ்ணவி அவளை கடுப்படித்தாள். சரிடா, இவர் ரூம் ரொம்ப பெருசா இருக்கு. ஒண்ணு இங்க எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடலாம். அப்படி இல்லைன்னா மத்த ரூம போய் செக் பண்ணிட்டு வந்து இந்த ரூம செக் பண்ணலாம் என சொல்ல, அன்வரோ, எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டு இந்த ரூமுக்கு வந்தோம்னா இன்னைக்கு முழுசா தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. பக்கத்துல ஏதாவது ஒரே ஒரு ரூம் மட்டும் செக் பண்ணிட்டு இந்த ரூமுக்கு வரலாம். அப்படி இல்லையா, முதல்ல இந்த ரூம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் என சொன்னான். ஏண்டா, உங்களுக்கெல்லாம் நேரா சிங்கத்தோட வாயில தான் கைய விடணுமா? வேற இடமே கிடைக்கலையா? இவரு ரூம போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணலான்னு சொல்றீங்க. எனக்கு இப்பவே அல்லு விடுது.
என்ன விட்டுடுங்கடா சாமி. நான் அப்படி ஓரமா குத்த வச்சு உட்காந்துக்கிறேன். இந்த ரூம் மட்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்து செக் பண்ணுங்க. என அஜய் நடுக்கத்தோடு சொன்னான். டேய்! அவரு எவ்வளவு ஸ்வீட்டா, அமைதியா இருக்கிறார். அவருக்கு போய் ஏன்டா நீ இவ்ளோ பயப்படுற? என மீயாள் அஜயை பார்த்து சிரித்தாள். என்னது? அவர் அமைதியா? அது உன்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அவரு எவ்வளவு டெரர்ன்னு கம்பெனில விசாரிச்சு பார்த்தா தான் உனக்கு தெரியும். அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்பவே கேட்டுக்கோங்க. இந்த ரூம்ல நாம தேடும்போது யாராவது வர்ற மாதிரி இருந்தாலோ, நம்மள கண்டுபிடிச்சுட்டாலோ, நான் உங்க யாருக்கும் நிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு ஓடி தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பின்னால என்னடா நீ மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேன்னு என்ன குறை சொல்லக்கூடாது. என அஜய் கராராக சொன்னான். எது? நீ தப்பிச்சு போயிடுவ, நாங்க மாட்டிப்போமா? உன்ன காப்பாத்தவே நாங்க தான்டா வரணும், என் பொட்டேட்டோ. வெட்டி கதை பேசாம எங்களோட சேர்ந்து வந்து தேடுடா மங்குனி பயலே என விசால் அவனை முறைத்தான். அவன் சொல்றது கரெக்ட் தான் விஷு. இந்த வீட்ல நுழைஞ்சதுல இருந்தே எனக்கு பயமா தான் இருக்கு. 2 நாளா எனக்கு கை கால் ஷிவர் ஆகுறத கட்டுப்படுத்தவே முடியல. ஒருவேளை யாராவது வர மாதிரி இருந்தா ஆளுக்கு ஒரு பக்கமா எஸ்கேப் ஆகுறதா பெட்டர். இந்த வீட்லயே தோட்டம் ரொம்ப பெருசு. ஆளுக்கு ஒரு பக்கம் பதுங்கி மெல்ல மெல்ல வெளிய போகலாம். யாரும் இன்னைக்கு நைட் மெசேஜ் பண்ண வேண்டாம். நாளைக்கு காலையில சேஃபா சேர்ந்ததுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுனா போதும் என வைஷ்ணவி சொல்ல மற்றவர்களுக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. என்னவோ மீயாளுக்கு அந்த அறைக்குள் வந்ததிலிருந்தே சரியாக படவில்லை. வந்தது வந்தாயிற்று. வந்த வேலையையாவது பார்ப்போம் என எல்லோரையும் முடுக்கிவிட்டு அவளும் தேடுதல் வேட்டையில் இறங்கினாள். தேடுதலில் முடிவில் ஆதிரனது தனிப்பட்ட லாக்கரில் ரகு வீட்டில் இருந்ததைப் போலவே சில புகைப்படங்களை கண்டாள். ஆதிரனுக்கு அம்மா அப்பாவோடு ஒரு தங்கையும் இருந்திருப்பாள் போல. அவர்களோடு இருந்த புகைப்படத்தில் அகமும் முகமும் மலர அத்தனை ஒரு ஆர்ப்பாட்டமான மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருந்தான். ரகுவுக்கு மட்டுமல்லாமல் ஆதிரனுக்கும் யாரும் இல்லை என்பதை கேள்விப்பட்டிருக்கிறாள். இவர்கள் எல்லோருக்கும் என்ன ஆனது? ரகு வீட்டில் இருந்ததைப் போல ரகுவோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் நிறைய இருந்தது. இவனுக்கும் வேறு நண்பர்கள் கிடையாது போல. கடைசியில் இருந்த மீயாளுடைய புகைப்படத்தை பார்த்ததும் தன்னை அறியாமல் ஆச்சரியத்துடன் விழி விரித்தாள். இதை எப்போது எடுத்திருப்பான் என யோசனை செய்ய ஏதேதோ தோன்றி குழப்பமாக இருந்தது. இப்போது அதற்கு நேரமில்லை என எல்லாவற்றையும் எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு டாக்குமெண்ட்ஸை பற்றி தடயம் ஏதாவது கிடைக்கிறதா என தேட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இடம் ஒரு ஃபைலில் இருந்தது. அதில் குறிப்பிட்டபடி அவனுடைய அனைத்து கம்பெனிகளுக்கும் தனியாக செயல்பட்ட அந்த பிரத்யேகமான தனிப்பட்ட பில்டிங்கில் அவனுடைய அறையில் இருக்கும் அந்த லாக்கரில் எல்லா முக்கியமான ஆவணங்களும் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டு இருப்பதாக குறித்து வைக்கப்பட்டிருக்க எல்லோரையும் அழைத்து அதை அவர்களிடம் காண்பித்தாள். அவங்களோட பில்டிங் எங்கடா இருக்கு? எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாதே என வைஷ்ணவி கேட்டாள். அதுதான்டே அவங்க எப்பவும் ஒர்க் பண்ற மெயின் ஆபீஸ். அவங்களுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த கம்பெனிகளுக்கும் அங்கதான் ஹெட் ஆபீஸ். இந்த ஷோரூம் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறதால தான் இங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வர்றாங்க. மத்தபடி எல்லா இடத்துக்கும் 1 மணி நேரம் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். மீதி இருக்கிற நேரம் எல்லாம் அவங்களோட மெயின் ஆபீஸ் இல்லைன்னா ஏதாவது மீட்டிங்னு பிஸியா இருப்பாங்களாம் என விசால் தனக்கு தெரிந்ததை சொன்னான். ஏண்டா, நாம வேலை பார்க்கறது இங்க ஷோரூம்ல. நாம எப்படிடா அந்த ஆபீஸ் போய் இத தேடி பார்க்கறது? அப்போ நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காதா? என வைஷ்ணவி ஏக்கத்தோடு கேட்டாள். ஏண்டி அதுக்குள்ள அவசரப்படுற? அதுக்கு வேற ஏதாவது வழி கிடைக்கும். பார்க்கலாம் என அன்வர் சொன்னான். ஆமாண்டா, நீ சொல்றதான் கரெக்ட். இவ்வளவு நாள் அது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருந்தோம். இப்ப அது எங்க இருக்குன்னாவது தெரிஞ்சுக்கிட்டோமே. இனி அதை எப்படி நம்ம கைக்கு கொண்டு வரதுன்னு தான் யோசிக்கணும். சரி, இந்த வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். வா கிளம்பலாம் என மீயாள் சொல்ல எல்லோரும் புறப்பட தயாரானார்கள். அந்த நேரம் வாசலில் ஏதோ கார் சத்தம் நிற்கும் ஓசை கேட்க எல்லோரும் திடுக்கிட்டு பால்கனியிலிருந்து ஒரு சேர ஒளிந்து நின்று எட்டி பார்த்தார்கள். ஆதிரன்தான் காரிலிருந்து இறங்கினான். அவனை பார்த்ததும் அஜய் பயத்தில் அழவே ஆரம்பித்து விட்டான். ஏற்கனவே யாருக்கும் அடுத்து என்ன செய்வது என்று புரியாத நிலை. அதில் அஜய் வேறு அளவும் மீயாளுக்கு கோபம் வந்துவிட்டது. சி, வாய மூடுடா. இப்ப எதுக்கு இப்படி அலற? உனக்கு என்னடி, நீ பொண்ணு, உன்னை பார்த்து கொஞ்சம் பதமா செய்வாங்க. ஆனா என்னெல்லாம் அப்படியா? இவர் கையிலெல்லாம் நான் மாட்டுனா அவ்வளவுதான். ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்களேன் என அஜய் ஒப்பாரி வைக்க மீயாள் கோபத்தோடு, டேய், நீ இப்ப வாய மூடல, அடிச்சு மூஞ்சி முகரைய பேத்துடுவேன். ஒவ்வொருத்தரா சீக்கிரம் கீழே இறங்குங்க. சத்தம் வராம இறங்கணும். அவருக்கு மட்டும் சந்தேகம் வந்துடுச்சு, எல்லோரும் சேர்ந்து கூண்டோட மாட்டிக்கணும். வைஷ்ணவி சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்கோங்க. எப்ப முடியுதோ அப்ப நீங்க எல்லாம் வெளியில போனா போதும். யாரும் இப்போதைக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம். எங்கேயாவது எக்கு தப்பா மாட்டி இருக்கும்போது மெசேஜ் வந்து காட்டி கொடுத்துற போகுது. ஒருவேளை யாராவது மாட்டினாலும் நான் மட்டும்தான் இங்க வந்தேன்னு சமாளிச்சுட்டா மத்தவங்களாவது தப்பிக்கலாம். காலையில வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. போதும்.
யாரும் யார் கண்ணுலயும் படாம எஸ்கேப் ஆகணும். புரிஞ்சுதா? என்று சொன்னபடி ஒவ்வொருவராக இறங்கச் சொல்ல, முதலில் வைஷ்ணவி இறங்கிவிட, அடுத்தது அன்வர், விஷால், கடைசியாக அஜய் இறங்க, அவனோ நடுக்கத்தில் கயிறை பிடிக்கக் கூட முடியாமல் திண்டாடினான். "டேய்! நீ இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தா என்னால இறங்க முடியாது. தயவு செஞ்சு நீ சீக்கிரம் இறங்குடா" என மீயாள் அவசரப்படுத்திக் கொண்டிருக்க, ஆதிரன் வந்து கதவைத் திறக்கும் சத்தம் கேட்டது. சோலி முடிஞ்ச்சு. இனி இறங்க முடியாது என மீயாளுக்கு உறுதியாகத் தெரிந்துவிட்டது. அஜய் வேறு கயிற்றைப் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க, அதற்கு மேல் அவன் இறங்கும் வரை பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது என அவனைக் கயிற்றோடு சேர்த்து அவிழ்த்துவிட, அவன் அம்மா என்ற சத்தத்தோடு கீழே விழுந்து விட்டான். சத்தம் கேட்டு ஆதிரன் புருவம் சுருக்கியவன், பால்கனி அருகே வரும் முன் அவனுக்கு போன் வந்துவிட, ரகுதான் அழைத்திருந்தான். சொல்லுடா. வீட்டுக்கு வந்துட்டேன். இல்ல, இப்பதான் வந்தேன். இப்ப கொஞ்சம் உடம்பு தேவலாம். வரும்போது டாக்டர பாத்துட்டு தான் வந்தேன். சரி, நீ கான்ஃபரன்ஸ் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணுடா. நாளைக்கு தான் முக்கியமான நாள். அவங்களோட மீட்டிங்க்கு டேட் குறிச்சுக்கோ. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு தான் வந்தாகணும். பாத்துக்கோடா என்று சொல்லிவிட்டு போனை அணைத்தான். ஆக, இவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் கான்ஃபரன்ஸிலிருந்து பாதியிலேயே வந்துவிட்டான். இருந்திருந்து இப்போதா இவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக வேண்டும். அடுத்த கணமே, பாவம் உடல்நிலை சரியில்லை என்கிறானே, இப்போது எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை என மனம் அவனுக்காக பரிதவிக்கத் தொடங்கியது. முதலில் இவனிடம் மாட்டாமல் தப்பிக்க வேண்டும். பிறகு காலையில் வந்து இவனை பார்த்துக் கொள்ளலாம். பால்கனி கதவின் அருகே இருந்த திரைச்சீலையில் ஒட்டி நின்று கொண்டாள். பால்கனியைத் திறந்து வெளியில் வந்தவனுக்கு ஏதோ வித்தியாசமாகத் தோன்றியது. சுற்றி பார்த்தவன் கண்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. அப்படியே சற்று நேரம் நின்றான். இப்போது உடல்நிலை கொஞ்சம் சரியாக இருப்பதைப் போல் தோன்றியது. உடலில் வியர்க்க ஆரம்பித்திருந்தது. ஆனாலும் அருகில் யாரும் இல்லாத தனிமை உடல் சோர்வாக அவனைத் தாக்கியது. பால்கனியில் இளம் தென்றல் காற்று அவன் தலைமுடியை வருடிச் செல்ல, காற்றில் சிகைகள் அழகாக அசைந்தாடியது. ஆதிரன் தன் கைவிரல்கள் கொண்டு அழகாக தன் சிகையை கோதிக் கொண்டிருக்க, அதை புன்னகையுடன் மீயாள் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் தலைமுடியில் விரல் நுழைத்து விளையாட வேண்டும் போல் ஆசை கிளர்ந்தெழ, அதை அடக்கப் பெரும்பாடு பட்டாள். எப்போதிலிருந்து இப்படி ஆனேன் என தன்னை எண்ணியே வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தாள். அவன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து வெளிவிட்டபோது, ஏதோ வித்தியாசமான நறுமணத்தை அவன் நாசி நுகர்ந்தது. இது இது அவளுடைய வாசனை அல்லவா? அவள் எங்கே இங்கு வந்தாள் என சுற்றி முற்றிலும் தேடியவனுக்கு எதுவோ தோன்ற, புன்னகையுடன் பால்கனி கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தான். நிதானமாக தன் கோட்டை கழட்டி அங்கிருந்த சோஃபாவில் போட்டவன், ஃப்ரிட்ஜிலிருந்து தண்ணீரை கண்ணாடி டம்ளரில் ஊற்றி குடித்துக் கொண்டே திரைச்சீலை அருகே வந்தவன், ஒரு இழுப்பில் அவளை வெளியே கொண்டு வந்தான். அவன் அருகே வந்ததிலேயே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தவள், அவன் அப்படி எழுப்பான் என எதிர்பாராமல் இருக்க, அவளை வெளியே இழுத்ததும் மொத்தமாக நடுங்கிப் போனாள். அத்தியாயம் 32. ஆதிரனால் இழுக்கப்பட்டு திரைசீலை மறைவிலிருந்து வெளியே வந்த மீயாள், பயத்தில் வெலவெலத்துப் போக கண்கள் தெறித்துவிடும் அளவு அவனைப் பார்த்து விழித்துக் கொண்டு நின்றாள். அவனோ ஒருவித நிதானத்துடன் கண்களில் கூர்மையுடன் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் எதுவும் கேட்கவில்லை, பேசவும் இல்லை. அவள்தான் கைகளை பிசைந்து கொண்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் நடுக்கத்துடன் நின்றிருந்தாள். ஆதிரன் விழிகள் மட்டும் வெட்டும் கூர்வாளாய் அவளையே கூறு போட்டுக் கொண்டிருக்க, பயத்தில் அவள் நெஞ்சம் படீர் படீர் என்று அடித்துக் கொண்டிருந்தது. இதற்கு மேல் இப்படியே நின்றால் சரிவராது என மீயாள் தயக்கத்துடன் அவன் முகம் பார்த்து, சார், அது வந்து என தடுமாறி நின்றாள். இப்போதைக்கு ஒரு பழைய ஜோக் ஞாபகம் வருது, சொல்லவா எனக் கேட்க, அவள் என்ன என்பதைப் போல் அவனைப் பார்த்தாள். அதான் வந்துட்டியே, சொல்லு என மெலிதாய் சிரித்தான். அவளுக்குத்தான் சிரிப்பு வரவில்லை. பயத்தில் வியர்த்து வழிந்தது. அது வந்து, இங்க இங்க எனத் திணறியவளுக்கு அன்று பார்த்து ஒரு பொய் கூட வாயில் வரவில்லை. எப்போதும் சங்கீதாவிடம் ஏதாவது பொய் சொல்லி மாட்டும் பொழுது அவர் அவளைத் திட்டுவது இப்போது ஞாபகம் வந்தது. இவ்வளவு பொய் சொல்றியேடி, நீ சொல்ற பொய்க்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன பொய் சொல்றதுன்னு கூட மறந்து போயி நிக்கப் போற பாரு. அந்த அளவுக்கு உன்னால முடிஞ்ச வரையிலும் பொய் பேசி தீர்த்துட்ட. ஏய் சங்கு, இப்போ உனக்கு சந்தோஷமா? உன் சாபத்தால எனக்கு தான் இன்னைக்கு சங்கு போல. ஐயோ! உன் சாபம் இப்ப போய் பலிக்கணுமா சங்கு? உன்னால இப்ப நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். கடவுளே என்ன காப்பாத்து. எல்லோரும் என்ன மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்களே! எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஜய் பையன் தான். நாளைக்கு போய் அவன வச்சுக்கிறேன். முதல்ல இவன் இங்கிருந்து போக விடுவானான்னே தெரியலையே! இவன் பார்க்குற பார்வையே சரியில்லையே! என கழுத்தில் வழிந்த வியர்வையை பதட்டத்துடன் துடைத்து விட்டுக் கொண்டாள். அவளை ஒரு பார்வை பார்த்தவன் ஏசியின் குளிரை அதிகப்படுத்த, அவளுக்கு இப்போது அது சற்று இதமாகத்தான் இருந்தது. முன்பு வியர்வையில் நடுங்கிக் கொண்டிருந்தவள் இப்பொழுது குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அதுவரையிலும் கூட அவன் எதுவும் பேசவில்லை. எவ்வளவு நேரம்தான் அப்படியே நிற்பாள்?
ஏதாவது பேசி இங்கிருந்து செல்ல வேண்டும் என நினைத்த மீயாள் மறுபடியும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் முகத்தை பார்த்தாள். சார், அது நான் இங்க என ஆரம்பித்தவள், இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்று நினைத்து, அது உங்க பாத்ரூம்ல சோப் தீர்ந்து போயிடுச்சான்னு பார்க்க வந்தேன் சார் என பல்லை காட்டினாள். அவளின் காரணத்தை கேட்டபோது சட்டென்று அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் புருவத்தை மட்டும் ஏற்றி இறக்கினான். ஐயோ! மானம் போச்சே! பொய் சொல்றதா சொல்றேன். இந்த காரணத்தையா சொல்றது? நானும் என்ன பண்றது? எவ்வளவு நேரம் யோசிச்சாலும் மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. முன்னாடியே மாட்டப் போறது தெரிஞ்சிருந்தாலும், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்ய ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பேன். இவன் இத நம்பியிருப்பானா? நிச்சயம் அதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா, எதுவும் பேசாம இருக்கிறானே! சார், சோப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்போ நான் போயிட்டு காலையில நேரத்தோட வந்துடுறேன் சார் என வெளியேறப் போனவள் கையைப் பிடித்தவன், நீ சொன்ன காரணத்த குழந்தை கூட நம்பாது. இந்த நேரத்துல நீ சோப்பு இருக்கான்னு பார்க்க என் ரூமுக்கு வந்தேன்னு சொன்னா, அத நான் அப்படியே நம்பணும். பொய் சொல்றது சொல்ற. கொஞ்சம் நம்பும்படியா ஏதாவது சொல்லியிருக்கலாம் என நக்கலாய் அவளைப் பார்த்தான். தன் உதட்டைக் கடித்துக் கொண்டவள் அடுத்த முயற்சியாக, அது ஏதோ சத்தம் கேட்டுச்சு சார். அதான் என சொல்லிப் பார்த்தாள். ஓ! அதுக்கு பால்கனி வழியா ஏறி வந்து தான் பாப்பீங்க. அப்படித்தானே? என மீண்டும் அதிநக்கலாய் வெளிவந்தது அவன் குரல். அவள் இன்னும் அழுத்தமாய் தன் உதட்டைக் கடிக்க, அதையே பார்த்துக் கொண்டிருந்தவனுக்கு தன் உதடுகளால் அவள் உதடுகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் போல் பேரார்வம் எழுந்தது. அவன் பார்வையை சந்தித்தவள் உள்ளம் படபடப்பாக, சற்று கோவப்படுவதைப் போல நடித்தவள், உண்மையதான் சார் சொல்றேன். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இப்ப என் கைய விடுங்க. நேரமாச்சு. நான் போய் தூங்கினாதான் காலையில நேரத்தோட எழுந்திருச்சு வேலைக்கு வர முடியும். என அவன் கையிலிருந்து தன் கையை உருவப் போராடினாள். அப்போ நீ உண்மைய சொல்ல மாட்ட. சரி, அத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா, என் ரூம் வரையிலும் என் அனுமதி வாங்காம வந்ததுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. என சொன்னவன் அவளை அருகில் இழுத்து ஒரு கையால் அவள் இடையை வளைத்தவன் இன்னொரு கையை அவள் கூந்தலுக்குள் நுழைத்துக் கொண்டான். அவன் செய்கையில் அதிர்ந்து போனவள் அவனிடமிருந்து விடுபட போராட இன்னும் அழுத்தமாக அவளை அணைத்துப் பிடித்தான். அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து அவள் முகத்தை நிமிர்த்த, "ஸ் ஆ" என்று வலியுடன் மெல்ல முனங்கி அவனை நிமிர்ந்து பார்க்க, அவள் கண்களோடு தன் கண்களைக் கலக்க விட்டான். கண்கள் நான்கும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து கொள்ள, அவன் உதடுகள் அவளது கன்னம், நெற்றி, கண்கள், மூக்கு, காது என முத்தமிட்டுக் கொண்டே சென்று, அவள் மோவாயில் முத்தமிட்டு நிமிர, அவளோ, "தீரன்" என்று கண்களை மூடி கிறங்கிப் போய் நின்றிருந்தாள். புன்னகையோடு நொடியும் தாமதிக்காமல் அவள் இதழ்களில் இதழ்களைப் பதித்து சற்று வன்மையாகவே அவள் இதழ்களைக் கவ்விக்கொண்டான். அவள் இடையிலும் அழுத்தம் கூட்டி தன்னோடு இன்னும் நெருக்கமாக இறுக்கிக் கொள்ள அவளாலும் அவனை விட்டு விலக முடியவில்லை. விலக முடியவில்லை என்பதை விட விலகும் எண்ணமே அவளுக்குத் தோன்றவில்லை. அவன் முதுகில் ஒரு கையும் பிடரியில் ஒரு கையுமாக அவன் தலைமுடியில் தன் கைவிரல்களை நுழைத்து சற்று முன்னால் அவன் சிகையைக் கோத ஆசைப்பட்டதை இப்போதே நிறைவேற்றிக் கொண்டாள். அவனுக்கு அதுவே உணர்ச்சிகளைத் தூண்டிவிட வெகுநேரம் ஆகியும் கூட இன்னும் அதே அழுத்தத்துடன் அவள் இதழில் நிலைத்து நின்றிருந்தான். முதலில் அவள்தான் அவனை விட்டு வெட்கத்தோடு விலகினாள். ஆனால் அவனுக்குப் போதவில்லை போல. "யாழி, ப்ளீஸ் டி" என்று மீண்டும் அவள் இதழை தன் இதழ்களால் பிடித்திழுக்க, மீண்டும் அவனோடு மூழ்கிப் போனாள். மீண்டும் மீண்டும் அவள் இதழ்களை அவன் நாடிக்கொண்டே இருக்க, ஒரு கட்டத்தில் அவள் இதழ்கள் தடித்து சிவந்து போக, அவனை மிகுந்த பிரயத்தனப்பட்டு விலக்கி நின்று, "தீரன் போதும்" என சினுங்கினாள். "எனக்கு போதாதே" என மீண்டும் அவள் இதழ்களில் கவிபாடி ஓய்ந்தவன் மெதுவாக அவளை விட்டு விலக, அவளோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தாள். அவனும் கட்டிலில் அமர்ந்து இரு பக்கமும் அழுத்தமாக கைகளை ஊன்றி தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர போராடினான். சற்று நிதானப்பட்டதும் அவன் அவளை நிமிர்ந்து பார்க்க, அவளோ எழுந்து நின்று, "அதான் தண்டனை கொடுத்தாச்சுல, நான் கிளம்பவா?" என திணறியவாறு கேட்டாள். அவனோ ஏக்கத்தோடு அவள் முகத்தையே பார்த்திருந்தவன், அவள் தவிப்பை புரிந்து கொண்டு ஆழ்ந்த மூச்சை வெளிவிட்டு, "இது தண்டனையா?" என மெல்லிய குரலில் கேட்டான். அவள் ஒன்றும் சொல்லாமல் தடுமாறியபடி தலை குனிந்து கொள்ள, "நான் இன்னும் என் தண்டனைய சொல்லவே இல்ல" என சொன்னதும் படக்கென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். "என்ன பாக்குற? எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஃபீவரிஸா இருக்கு. இன்னைக்கு நைட் என் கூடவே இருந்து நீ என்ன கவனிச்சுக்க. அதான் உனக்கு தண்டனை" என சொல்ல, அவளோ நன்றாக விழிகளை விரித்து அவனைத் திகைப்புடன் பார்த்தாள். "என்ன சொல்றீங்க தீரன்? அது எப்படி சரியா வரும்?"
என்ன வைஷு தேடுவா. நான் போகணும் என மீயாள் படபடத்தாள். அதெல்லாம் உன்னை தேட வாய்ப்பே இல்ல. தேடி இருந்தா இவ்வளவு நேரம் தேடி இருக்கணுமே. சோ, ஏதோ பிளானோட தான் வந்திருக்க. அது எப்படியோ போகட்டும். ஆனா இன்னைக்கு நீ என் கூட தான் இருந்தாகணும் என அழுத்தமாக சொன்னான். அவன் தங்களை சரியாக கணித்து விட்டதை எண்ணி பயத்தில் இருந்தவளுக்கு அதற்கு மேல் பிடிவாதம் பிடித்து இங்கிருந்து செல்லத் தோன்றவில்லை. கிளம்புகிறேன் என்று சொன்னால் மீண்டும் இந்த நேரத்தில் இங்கே எதற்காக வந்தாய் என தேவையில்லாமல் பிரச்சனை செய்வான். இவ்வளவு நேரம் அவன் கேட்காமல் இருந்ததே பெரிய விஷயம் என நினைத்தாள். அது ஒரு காரணம் என்றாலும் அவன் உடல்நிலை சரியில்லாத போது அவனை தனியே விட்டுச் செல்லவும் மனமில்லை. அதனால் தயங்கியபடியே அமைதியாக நின்றாள். எவ்வளவு நேரம் இப்படியே நிப்ப? வா, வந்து படுத்துக்க என அவன் கட்டிலை காட்ட, என்னது, உங்க கூட கட்டில்லையா? அதெல்லாம் வேண்டாம், நான் சோஃபாவிலே படுத்துக்கிறேன் என சொல்லி உடனே சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். கட்டிலிலிருந்து எழுந்தவன் அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே அருகில் வந்து, நான் சொன்னா சொன்னத உடனே கேட்கணும். இல்லன்னா நான் கொஞ்சம் மோசமா நடந்துப்பேன். நான் இப்படியே இருக்கிற வரையிலும் உனக்கு நல்லது யாழி. என்ன மோசமா பார்த்தா நிச்சயம் நீ தாங்க மாட்ட என சொன்னவன் அவள் கையை பிடித்து இழுத்து அவளை இடுப்போடு அணைத்து தூக்கி ஒரு சுற்று சுற்றி கட்டிலின் அருகே கொண்டு வந்தவன் அவளோடு சேர்ந்து தொப்பென்று கட்டிலில் விழுந்தான். அவன் செயலில் மீயால் விதிர் விதிர்த்து போனாள். அவனை விலக்கவும் முடியவில்லை, அவனை விட்டு நகரவும் முடியவில்லை. அத்தனை அழுத்தத்தோடு அவள் மேல் கிடந்தான். சார், ப்ளீஸ் கொஞ்சம் நகர்ந்து படுங்க என உள்ளே போய்விட்ட குரலில் சொன்னாள். ஏன் இப்படியே படுத்தா என்ன என அவள் முகத்தின் மிக அருகாமையில் இருந்த அவன் முகத்தை நிமிர்த்திப் பேசும்போது அவள் கன்னத்தில் அவன் உதடுகள் உரசியது. ப்ளீஸ், இப்படி படுத்தா என்னால தூங்க முடியாது என சொன்னவளின் நெஞ்சம் ஏறி இறங்கியது. அவளை பக்கவாட்டாய் திரும்பிப் பார்த்தவன் பிறகு சற்று நகர்ந்து படுத்துக்கொள்ள அவள் அப்பாடி என மூச்சுவிட்டாள். சிறிது நேரம் கழித்து அவனை திரும்பிப் பார்க்க அவன் முகமோ ஏதோ ஒரு நிறைவில் மலர்ந்து இருந்தது. புன்னகையுடன் அவன் முகத்தைப் பார்த்தவள் பிறகு ஞாபகம் வந்தவளாக, உங்களுக்கு உடம்புக்கு என்ன சார் எனக் கேட்டாள். அது என்ன, திடீர்னு சார்ன்னு சொல்ற, திடீர்னு தீரன்னு சொல்ற எனக் கேட்க அவளோ உதடை கடித்து முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அவள் முகத்தைப் பற்றி தன்புறம் திருப்பியவன், கொஞ்சம் ஃபீவர். நான் போன இடத்துல ஃபுட் எதுவும் எனக்கு ஒத்துக்கல. வரும்போது டாக்டர பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ உடம்புக்கு பரவால்ல. கொஞ்சம் டயர்டா இருக்கு. அவ்வளோதான் என சொன்னான். சரி என தலையாட்டிக் கொண்டவள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவன் முகத்தையே பார்த்திருக்க, சற்று தள்ளி படுத்திருந்தவன் அவளை நெருங்கி வந்து அவளை இழுத்து தன் மார்பில் போட்டுக்கொண்டு, தூங்கு என சொன்னான். அவளோ உதட்டைக் கடித்து, எனக்கு தூக்கம் வரல, நீங்க தூங்குங்க என தடுமாற்றத்தோடு சொன்னாள். தூக்கம் வரலையா? அப்போ மறுபடியும் என அவன் உல்லாசமாய் நகைக்க, அவளோ படக்கென்று அவனை விட்டு தள்ளி படுத்து வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் என்றபடி கண்ணை மூடிக்கொண்டாள். இப்பதானடி தூக்கம் வரலன்னு சொன்ன, ஃப்ராடு என அவளை வம்பிழுக்க அவளோ அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை. அவன் கேள்விக்கு பதில் சொல்லவும் இல்லை. ஓஹோ, அமைதியா இருந்து சமாளிக்கிறீங்களாக்கும். சரி, பொழச்சு போ. எனக்கு இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூக்கம் வருது. அதனால உன்னை விடுறேன் என சொன்னவன் புன்னகையோடு உறங்கிப் போனான். அவளுமே மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத நிம்மதியோடு அப்படியே உறங்கிப் போனாள். அத்தியாயம் 33. மறுநாள் காலையில் மீயாள் கண் விழித்து பார்த்தபோது ஆதிரன் அருகில் இல்லை. முதலில் அவளுக்கு எங்கிருக்கிறோம் என்ற நினைவே இல்லை. சுற்றுமுற்றிலும் பார்த்தவள் கண்களை நன்றாக கசக்கி விட்டுக்கொண்டு பார்க்க அப்போதுதான் நேற்று இங்கு வந்து மாட்டிக்கொண்ட ஞாபகம் வந்தது. அதோடு சேர்த்து ஆதிரன் அவளிடம் நடந்து கொண்டதும் ஞாபகம் வர முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. அவனை நிமிர்ந்து பார்க்கும் தைரியமே அவளுக்கு இல்லை. அவன் எங்கே என்று அறையைச் சுற்றி நோட்டம் விட, குளியலறையில் தண்ணீர் விழும் சத்தம் கேட்க, குளிக்கிறான் போல, நல்லவேளை தப்பித்தோம், அவன் வருவதற்குள் எழுந்து ஓடிவிடுவோம் என நினைத்தவள் அவசர அவசரமாக எழுந்து கண்ணாடியில் தன்னை சரிப்படுத்திக் கொண்டு கீழே ஓடினாள். அம்புஜமாமி பார்ப்பதற்குள் ஓடிவிடுவோம் என நினைக்க, அவள் கீழே வந்து சமையலறையை மெதுவாக கடப்பதற்குள் அவர் பார்த்து விட்டார். என்னடி, எங்க போயிட்டு வர? இன்னும் குளிக்கல போல இருக்கே. அதுக்குள்ள இங்க ஏன் வந்த? மணி என்ன ஆகுது பாத்தியா? இன்னும் 1/2 மணி நேரத்துல சார் கிளம்பிடுவாரு. நீ எப்ப குளிச்சு கிளம்பி வந்து அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணுவ? இன்னைக்கு அவர் உன்னை உண்டு இல்லன்னு பண்ண போறாரு என அம்புஜ மாமி கவலையோடு பரபரத்தார். திரும்பி நின்று அவளை பார்த்து சிரித்தவள், அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. இன்னும் 10 நிமிஷத்துல நான் குளிச்சு கிளம்பி வந்துடுவேன். நீங்க காய் மட்டும் கட் பண்ணி வைங்க. நான் வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன் என சொல்லிவிட்டு வேகமாக கெஸ்ட் ஹவுஸுக்கு ஓட, அவளைப் பார்த்து இரு பக்கமும் தலையாட்டிக் கொண்டவர், இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா என்றபடி சமையலறைக்குச் சென்றார்.
மீயாள் சொன்னபடி சீக்கிரம் குளித்து கிளம்பி வந்துவிட, அம்புஜம் மட்டும் ஆதிரன் என்ன சொல்வானோ என்ற பயத்திலேயே இருந்தார். காலையிலிருந்து அவன் ஒன்றுமே சாப்பிடவில்லையாம். எதுவும் வேண்டாம் என சொல்லிவிட்டானாம். அவனது பிடிவாதத்தை நினைத்து மீயாளுக்கு ஒருபுறம் வருத்தமாக இருந்தாலும், ஒருபுறம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இன்று அவனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என நினைத்தவளுக்கு தயக்கமாகவே இருக்க, அதே யோசனையுடன் டேபிளில் உணவை எடுத்து வைத்தாள். அவளைப் பார்த்தபடியே கீழே இறங்கி வந்த ஆதிரன் புன்னகையோடு டைனிங் டேபிளில் அமர்ந்த பிறகுதான் அவன் வந்ததை உணர்ந்தாள். அவனை நிமிர்ந்து பார்க்காமல் பிளேட்டை எடுத்து வைத்து அவனுக்கு உணவைப் பரிமாற ஆரம்பிக்க, அவள் தன்னைப் பார்க்கவில்லை என்றதும் ஒருவித கோபம் ஆதிரன் மனதை சூழ்ந்து கொண்டது. எப்போதும் போல அவள் பார்க்கும் வரை உணவை கையில் தொடாமல் அமர்ந்திருக்க, அவன் சாப்பிடவில்லை எனவும் மீயாள் அவனை நிமிர்ந்து பார்க்க கண்ணை சிமிட்டி புன்னகைத்துவிட்டு அதன் பிறகு சாப்பிட ஆரம்பித்தான். அவன் சட்டென்று அப்படி செய்ததும் அவள் முகம் குப்பென்று சிவந்துவிட, தடுமாறியபடி தலை குனிந்து நின்று கொண்டாள். அவளையே ஆசையோடு பார்த்தபடி அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். என்ன இவன் இங்கே உட்கார்ந்து இப்படி செய்கிறான்? யாராவது பார்த்தால் என்ன ஆவது என சுற்றுமுற்றிலும் வேலைக்காரர்கள் யாராவது தென்படுகிறார்களா என பார்த்துவிட்டு நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டுக் கொண்டாள். அவன் சாப்பிட்டு முடித்து கை கழுவி வரும்போது டவலை எடுத்து நீட்ட, அதில் கையை துடைத்துக் கொண்டவன் அவள் அருகில் நெருங்கி கன்னத்தை ஆசையாக வருடினான். அவன் செயலில் ஒருவித அதிர்வுடன் கையை பிடித்து, சார், இது ஹால் என அவனிடம் மெல்லிய குரலில் எடுத்துரைத்தாள். ஓ, அப்ப பெட்ரூம்னா ஓகேன்னு சொல்றியா என அவன் நகைக்க, அவளோ உதடு கடித்து தலை குனிந்து கொண்டாள். சரி, சீக்கிரம் ஷோரூம் கிளம்பி வா. பாய் என சொன்னவன் அவள் நிமிர்ந்து பார்த்த சமயம் சட்டென்று அவள் கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு விடை பெற்றுச் சென்றான். அவன் கிளம்பி சென்றது கூட தெரியாமல் சிவந்த முகத்துடன் நின்றிருந்த மீயாள் வெகு நேரம் கழித்து தன்னை மீட்டுக்கொண்டு ஏதோ கொஞ்சம் உணவை கொறித்துவிட்டு வைஷ்ணவிக்கு எடுத்துச் சென்றாள். அங்கே சென்று வைஷ்ணவியை பார்க்க, அவளோ நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருந்தாள். அதுவரை இருந்த இனிய மனநிலை மாறி, என்னடி என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க என மீயாள் பதட்டத்தோடு வைஷ்ணவி அருகே வந்தாள். இப்பவாது என்னன்னு கேட்டியே, நேத்தி மாடியில இருந்து இறங்குறேன்னு அவசர அவசரமா குதிச்சதுல கால் சுளுக்கிக்கிச்சுடி. காலையில உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தா நான் வந்து பேசிக்கிறேன்னு ஓடிட்ட என வைஷ்ணவி நொடித்துக் கொண்டாள். அது ஆதி சார் கிளம்பிடுவாருன்னு அவசரமா போனேன்டி. உனக்கு இப்ப வர வர என்னை விட அவர்தான் முக்கியமா போயிட்டாரு என சொன்ன வைஷ்ணவி கோபத்தில் முறைத்துக் கொண்டிருந்தாள். என்னடி இப்படி பேசுற? உன்னை விட எனக்கு யாரு முக்கியம் சொல்லு? அப்படி இருக்கவதான் என்ன கண்டுக்காம நீ பாட்டுக்கு போனியா? என்னடி பேசுற? அவர்கிட்ட நான் வேலை பாக்குறேன். என் இஷ்டத்துக்கு போக முடியுமா? நேத்து நாம பண்ணுன வேலை தெரிஞ்சா என்ன ஆகும்னு நானே பயந்துட்டு இருக்கேன். ஆதி சார் எப்படி திடீர்னு வருவாருன்னு தெரியாம உள்ள போயாச்சு. கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்களோ தெரியல. அதுவும் அந்த ரகுவ கேட்கவே வேண்டாம் என மீயாள் சற்று பயத்தோடு சொன்னாள். என்னடி பயமுறுத்துற? அவன் கண்டுபிடிச்சிடுவானா என்ன என்று இப்போது வைஷ்ணவியும் பயந்தாள். எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது வைசு. என்கிட்ட அவர் எதுவுமே கேட்கலடி. ஆனா என்ன பாத்துட்டாரு. அப்புறம் ஏன் கேட்காம இருந்தாருன்னு தெரியல என மீயாள் நெற்றியை அழுத்தமாக தடவி விட்டாள். ஐயோ, அந்த ரகுவ நினைச்சாலே பயமா இருக்கு மீயா. அவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அப்படி என்னதான் அவனுக்கு நம்ம மேல காண்டோ தெரியல என சொல்ல, அப்போதுதான் நேற்று அவன் வீட்டிலிருந்து எடுத்து வந்த டைரி ஞாபகம் வர, சட்டென்று மீயாள் அதை தேடி கைகளில் எடுத்து பார்த்தாள். அவள் பரபரப்பாக எதையோ தேடுவதையும், அந்த டைரியை கையில் எடுத்த பிறகு அதையே யோசனையோடு பார்த்து கொண்டிருந்ததையும் பார்த்த வைஷ்ணவி, இது என்னடி, நீ சொன்ன ரகுவோட டைரியா எனக் கேட்டாள். ரகுவோடது தான் வைஷு. நம்ம கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இதுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என மீயாள் சொன்னாள். ஆமாடி, நேத்து இத காட்டுனப்போ எனக்கு திறந்து பார்க்கணும்னு எண்ணமே வரல. ஆனா இப்ப இருக்கிற பயத்துல இதுல ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம்னு தோணுது. உடனே திறந்து படிடி, என்னன்னு பாப்போம் என வைஷ்ணவி பரபரத்தாள். இத இப்ப படிச்சுட்டு எப்ப வேலைக்கு போகலாம்னு இருக்க வைஷு? என்ன மியா, அதுவா முக்கியம்? இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு அப்புறம் 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 என்ன பண்ணலாம்னு இருக்க வைஷு? என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற என மீயாள் கேட்க, இப்போது வைஷ்ணவிக்கு அதற்கான பதில் தெரியவில்லை. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது வைஷு. நாம தெளிவா மாட்டியிருக்கோம். அவங்களா நினைச்சாதான் நம்மள இங்கிருந்து அனுப்ப முடியும். டைரிய படிச்சு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, ஒருவேளை நம்ம பக்கம் தப்பில்லைன்னா நாம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதையும் அவங்க ஏத்துக்கிட்டாதான் உண்டு. ரகுவோட ஆட்டிட்யூட் பார்த்த வரைக்கும் அவன் அவ்வளவு சீக்கிரம் எதையும் ஏத்துக்க மாட்டான்னு தான் தோணுது. எது எப்படியோ, இன்னைக்கு ஈவினிங் வந்து இத படிச்சு பார்ப்போம். நம்ம பிரச்சனைக்கு என்ன காரணம்னாவது தெரிஞ்சுக்கலாம்.
ரகு சொன்ன மாதிரி என்ன காரணம்னுனே தெரியாம கஷ்டப்படுறத விட தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படலாம். அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என சொல்ல ஒன்றும் பேசாமல் வைஷ்ணவியும் காலை நொண்டியபடி எழுந்து வேலைக்கு கிளம்பினாள். வைஷ்ணவி காலை நொண்டியபடி வந்தால் அஜய் இடுப்பை பிடித்தபடி பாதி குனிந்து வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் மீயாள் சிரிப்புடன், என்னடா அது? ஔவையார் பாட்டி மாதிரி இடுப்ப பிடிச்சிட்டு இப்படி குனிஞ்சு வர்ற? கையில ஒரு குச்சி மட்டும்தான் பாக்கி. அதையும் கொடுத்துட்டா கண்டிப்பா நீ ஔவையார் தான் என சிரித்தாள். ஏன் உனக்கு சிரிப்பு வராது? கொலகாரி! கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கானே, அவன பத்திரமா இறக்கி விடுவோன்னு இல்லாம, பாதி தொங்கும் போதே கயித்த அவுத்து விடுற. கீழ விழுந்ததுல படக்கூடாத இடத்துல பட்டு, எனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன செய்றது? கண்ணி கழியாமலே செத்துப் போயிருப்பேன். ஒரு வெர்ஜின் பையன் பாவம் உன்ன சும்மா விடாதுடி! என அஜய் எகிறிக் கொண்டிருந்தான். டேய்! உனக்கு ரொம்ப தான்டா எகத்தாளம். உனக்கு பின்னால ஒருத்தி இறங்கணும்னு அறிவே இல்லாம, 1 மணி நேரமா பாதி கயிறுல தொங்கி, என்ன அவர்கிட்ட மாட்டி விட்டதும் இல்லாம, உன்ன சேஃபா இறக்கி விடலன்னு உனக்கு கவல வேறயா? இதுல இந்த வெர்ஜின் பையன் எனக்கு சாபம் வேற கொடுக்கறாரு. நீ யாரு? எப்பேர்ப்பட்ட டகால்டின்னு எனக்கு எல்லாம் தெரியும்டா. காலேஜ் டேஸ்ல நிசா கூட தனியா என ஆரம்பித்து மீயாள் இடைநிறுத்த, அஜய் திருதிருவென விழித்தான். அது நாங்க 2 பேரும் குரூப் ஸ்டடி பண்ணுனோம்டி. ஓஹோ! நானும் அதத்தான் சொல்ல வந்தேன். என மீயாள் இகழ்ச்சியாக உதடு வளைத்தாள். சரி, என்ன வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க, வேலைக்கு லேட் ஆகுது. என அஜய் இடுப்பை பிடித்தபடி குனிந்தே நடந்து போக, அதை பார்த்துக் கொண்டிருந்த மற்றவர்களுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஏன்டா இவனுக்கு இந்த அளவு முடியலைனா, வேலைக்கு லீவு போட்டிருக்கலாம்ல? ஏன்டா இவன அழைச்சிட்டு வந்தீங்க? என அஜயை பார்த்துக் கொண்டே மீயாள் விசாலிடம் கேட்டாள். அவன் சும்மா நடிக்கிறான்டி. நேத்து உன்ன மாட்டி விட்டுட்டான்ல. எங்க நீ அவனை ஏதாவது செஞ்சிடுவியோன்னு முன்கூட்டியே முந்திக்கிட்டான். வேற ஒண்ணும் இல்ல. என விசால் சிரித்தான். அது சரி மியா, நேத்து நீ ஆதி சார் கிட்ட மாட்டிக்கிட்டியா? இல்ல எஸ்கேப் ஆகிட்டியா? என்ன நடந்துச்சு? காலையிலேயே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு பார்த்தேன். எனக்கு கிளம்பவே லேட் ஆயிடுச்சு. அதான் நேர்ல பார்த்துட்டு விசாரிக்கலாம்னு விட்டுட்டேன். என அன்வர் சொன்னான். ஆமா மியா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நைட் எல்லாம் நீ கெஸ்ட் ஹவுஸுக்கு வரலையே, எங்க இருந்த? அவர் ரூம்லயே இருந்துட்டியா? அவர் உன்னை பார்த்துட்டாரா? என்ன ஆச்சு? என வைஷ்ணவியும் கேட்டாள். அவர்களிடம் அப்படியே உண்மையை சொல்ல முடியாது. அதனால் பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்து, நைட்டு அவர் என்ன பார்க்கல. நான் கர்டன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிட்டேன் போல. விடிய காலையில தான் எந்திரிச்சேன். அப்பதான் அவரும் என்ன பார்த்துட்டு இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு கேட்டாரு. நான் ரூம்ல சோப் தீந்து போச்சு, பார்க்க வந்தேன்னு சொன்னேனா, அவர் நம்பாம என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு போயிட்டாரு. என சொல்ல மூவரும் அவளை பார்த்து சத்தமாக சிரித்து விட்டனர். ஏண்டி மியா, பொய் சொல்றது சொல்ற, ஏதாவது நல்ல பொய்யா சொல்லக்கூடாதா? பாத்ரூம்ல சோப் தீந்து போச்சுன்னு சொன்னா அவர் நம்புவாரா? அதுக்கு உனக்கு இந்த நேரம் தான் கிடைச்சுதான்னு கேட்க மாட்டாரா? உனக்கு என்னடா தெரியும்? அவர பார்த்துட்டு நான் எப்படி நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? அந்த நேரத்துல சமாளிக்கிறதுக்கு வாய்க்கு வந்த பொய் சொன்னேன். பொய்யே நல்லதில்லையாம். இதுல நல்ல பொய் வேற நான் போய் தேடணுமா? என் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏண்டி மியா, அதெல்லாம் சரிதான். நீ சொன்னது பொய்ன்னு எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? அப்புறம் சாதாரணமா உன்ன விட்டுட்டாருன்னா, வேற ஏதாவது பெருசா ஆப்பு வைக்க பாக்குறாரா? அதுவும் அந்த ரகு கிட்ட சொல்லிட்டா, வேற வினையே வேண்டாம். என்னடி பண்றது? என அன்வர் கலவரமாக கேட்டான். மீயாளும் யோசனையுடன், முழுசா நனைஞ்சாச்சு. அப்புறம் முக்காடு எதுக்குடா? அவன் என்ன பண்ணிடுவான்னு பாத்துடுவோம். எப்படியும் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்தே ஆகணும். அதுக்கு இடையில 1000 தடை வந்தாலும் அத பத்தி கவலையே படக்கூடாது. எனக்கு என்னவோ ஆதி சார் அதெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் என சொன்னாள். ரகுவே இப்படி இருக்கும்போது அந்த ஆதி மட்டும் நல்லவரா இருப்பாரா? அவரும் அப்படித்தான் இருப்பாரு. நிச்சயம் அவரு நம்மள ரகு கிட்ட கோத்து விடத்தான் போறாரு. நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு என வைஷ்ணவி சொல்ல, மற்றவர்களோ கவலையுடன் மீயாளை பார்த்தனர். சரி விடுங்க. அப்படியே தெரிஞ்சாலும் நான் ஒரு ஆள் மட்டும்தானே அவர்கிட்ட மாட்டியிருக்கேன். நீங்க எல்லாரும் இதுல இருக்கிறது அவருக்கு தெரியாதே. என்ன மட்டும் தானே சொல்லுவாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். இத பத்தி இனிமே இங்க பேச வேண்டாம். யார் காதுலயாவது விழுந்தா தேவையில்லாத பிரச்சனை. என சொன்னவள் எல்லோரையும் உள்ளே அழைத்துச் சென்றாள். அன்றைய நாள் வீட்டிற்கு வந்து சோர்வில் அப்படியே உறங்கிப் போயினர். அடுத்த 2 நாட்கள் ஓடியதே தெரியவில்லை. அன்று ஷோரூமில் ரகுவை பார்த்ததும் தான் அவன் டைரி ஞாபகம் வர தலையில் அடித்துக் கொண்டனர். அன்று இரவே அதை புரட்டி படிக்க ஆரம்பித்தவர்களுக்கு கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து கொண்டது. அத்தியாயம் 34.
மீயாளும் வைஷ்ணவியும் அந்த அபார்ட்மெண்டில் குடியிருந்தபோது அதற்கு அடுத்த பில்டிங்கில் தான் ரகுவும் குடியிருந்து இருக்கிறான். அங்கே இரு பெண்களும் செய்த லூட்டிகளையும் அதைத்தான் ரசித்ததையும் எழுதியிருந்தான். எப்போதிலிருந்து மீயாளை காதலிக்க ஆரம்பித்தான் என்பதையும் அதில் எழுதியிருக்க, மீயாளும் வைஷ்ணவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். முதல் முறை அந்த தாத்தா பாட்டியை சேர்த்து வைத்தபோது அவனுக்கும் அவள் மேல் ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. தன் காரை திருடிவிட்டாள் என்ற கோபம் நீங்கி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற சுவாரஸ்யத்துடன் தான் அங்கே நின்றிருந்தான். அந்த தாத்தா பாட்டியை சேர்த்து வைத்தவள் தாத்தாவின் பேரனுடன் பேச முதன் முதலாக அப்போதுதான் அவனுக்குள் ஒரு பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அவனுக்கு அவளை பிடித்திருந்தது. அவள் மேல் காதல் என அந்த நொடியே உணர்ந்து கொண்டான். அதன் பிறகு யார் யாரையோ அணுகி அவளுடைய நம்பரை கண்டுபிடித்தவன் அவளுக்கு மெசேஜ் செய்ய அவள் ரிப்ளை செய்வாளா மாட்டாளா என ஒரே பதட்டமாக இருந்தது. முதலில் அவன் அவளுக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துவிட்டு எதுவுமே பேசவில்லை எனவும் சற்று ஏமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவளே ரிப்ளை செய்யவும் அவனுக்கு மனம் அத்தனை உகையாக இருந்தது. புது வீடு கட்டிக்கொண்டிருந்ததால் அந்த அபார்ட்மெண்டில் தங்க வேண்டி வந்தபோது முதலில் அவனுக்கு அத்தனை கோபம். ஆனால் அவளை பார்ப்பதற்காகத்தான் கடவுள் தன்னை இங்கே அனுப்பி வைத்திருப்பார் போல என நினைத்தான். அவளை பார்த்த பிறகு அங்கே இருந்த அந்த 2 மாதமும் அவளைத் தவிர அவனுக்கு வேறு பொழுதுபோக்கே இல்லை. சில சமயம் கம்பெனிக்கு செல்லாமல் கூட அவளது குறும்புத்தனங்களை ரசித்திருக்கிறான். தான் இத்தனை ஆழமாக ஒரு பெண்ணின் மீது காதல் கொள்வோம் என அவன் நினைத்தே பார்க்கவில்லை. எது அவளிடம் இத்தனை தூரம் அவனை இழுத்துப் போனது என அவனுக்கு புரியவில்லை. அத்தனை துணிச்சலாக அந்த தாத்தா பாட்டியை சேர்த்து வைத்ததா? இல்லை, தங்களை தங்கள் பெற்றோர்களிடம் மாட்டிவிட்ட அந்த அபார்ட்மெண்ட் வாசிகளை தொல்லை செய்ததா? இல்லை, தான் சிறுவயதில் அனுபவிக்காத குறும்புத்தனங்களை செய்து கொண்டு சிரித்தபடி சுற்றும் அவள் மீது கொண்ட ஒருவித பொறாமையா? அல்லது அவளது அழகா? அல்லது அவளது குணமா? எத்தனை தவறு செய்தாலும் தன் நண்பர்களை விட்டுக் கொடுக்காத அந்த நட்புணர்வா? தன் அம்மாவின் மேலும் உறவினர்களின் மேலும் பாசத்தை பொழியும் அந்த அன்பா? இதில் ஏதோ ஒன்றோ, இல்லை அத்தனையும் சேர்ந்தோ அவனை அவள் பக்கம் முழுவதுமாக தள்ளிவிட்டிருந்தது. அவள் இல்லை என்றால் அவன் இல்லை எனும் அளவிற்கு அவள் மேல் தீராத காதலில் விழுந்திருந்தான். அதற்கு மேல் அந்த டைரியை படிக்கும் தெம்பு இல்லாமல் வைஷ்ணவி அழுது கொண்டே அறைக்கு ஓடிவிட மீயாளுக்கும் மனம் பாரமானது. சகோதரன் போல நினைத்திருந்த ஒருவன் தன்னை காதலித்திருக்கிறான் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. முதல் முறையாக வைஷ்ணவியோடு அவனை பார்த்தபோது அவன் பார்வையில் சிறு மாறுதல் இருந்தது. ஆனால் அது எதனால் என அப்போது அவளுக்கு தெரியவில்லை. முதல் முறை அவனிடம் இருந்து அந்த தடுமாற்றத்தை மீயாள் குறித்து வைத்திருந்தாள். இப்போது என்ன சொல்லி வைஷ்ணவியை சமாதானப்படுத்துவது எனத் தெரியவில்லை. என்னதான் ரகு மீது வைஷ்ணவிக்கு கோபம் இருந்தாலும் காதலும் அப்படியேதானே இருந்தது. அவனிடம் என்ன பிரச்சனை எனக் கேட்டு ஒருவேளை தாங்கள் தவறே செய்து இருந்தாலும் அவனை சமாதானப்படுத்தி நாங்கள் செய்ததற்கு தண்டனை அனுபவித்து விட்டோம், இனிமேலாவது வைஷ்ணவியோடு வாழுங்கள் எனக் கேட்கலாம் என்றுதான் மீயாள் நினைத்திருந்தாள். முற்றிலுமாக நிலைமையே இப்படி தலைகீழாக மாறுமென அவள் எதிர்பார்த்தாளா என்ன? ஒரு பெருமூச்சுடன் மீயாள் எழுந்து வைஷ்ணவியின் அறைக்குள் சென்றாள். கட்டிலில் குப்புறப்படுத்து உடல் அழுகையில் குலுங்க முகத்தை தலையணையில் புதைத்திருந்த வைஷ்ணவியை பார்த்தபோது மீயாளுக்கு கண்கள் கலங்கியது. நானும் அவளோடு அழுது கொண்டிருந்தால் அவளை யார் சமாதானப்படுத்துவது என நினைத்தவள் கட்டிலில் ஒரு ஓரமாக அமர்ந்தாள். வைஷ்ணவியின் தோளைத் தொட்டு, வைஷு, இங்க பாரு, எழுந்து உட்காரு, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுட்டு இருக்க போற என மீயாள் ஆறுதலாக அவள் தலையை வருடினாள். அவள் அழுகையை நிறுத்தவே இல்லை எனவும், வைஷு, நான் பொறுமையா சொல்லும்போதே மரியாதையா எழுந்து உட்காரு, இல்லன்னா ஓங்கி அறைஞ்சிருவேன் சொல்லிட்டேன் என கொஞ்சம் அதட்டலாக சொல்ல வைஷ்ணவி அழுகையோடு அவளை நிமிர்ந்து பார்த்தாள். இவ்வளவு நாட்கள் சகோதரியைப் போல கூடவே இருந்த அவளின் அழுகை மீயாளையும் பாதிக்க நிமிர்ந்து பார்த்த அவளை எழுப்பி அணைத்துக் கொண்டாள். அதில் மெல்ல மெல்ல வைஷ்ணவியின் அழுகை விசும்பலாக குறைந்திருந்தது. இப்போ எதுக்காக நீ அழற வைசு? கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத அவன காதலிச்சுட்டு அவனுக்காக நீ அழுதா அது உனக்குத்தான் ரொம்ப பெரிய அசிங்கம் என மீயாள் கோபத்தோடு சொன்னாள். எனக்கு புரியுது மியா. ஆனா அவன் இவ்வளவு தூரம் உன்னை காதலிச்சு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. அப்புறம் எதுக்காக என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சான்? நேரடியா உன்னையே காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கலாமே என வைஷ்ணவி யோசனையோடு கேட்டாள். அவளையே ஆழ்ந்து பார்த்த மீயாள், உனக்கு புரியலையா வைசு? அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கான்னா அதுக்கு காரணம் அவனுக்கு நீ செஞ்சத அவன் உனக்கு திரும்ப செய்ய நினைச்சிருக்கான்.
அவன் எழுதி இருக்கிறத பார்த்தாலே அவன் எவ்வளவு தூரம் என சற்று இடைவெளி விட்டவள் காதலிச்சிருக்கான்னு தெரியுது. இப்போ எதுக்காக நம்மள பழிவாங்குறான்னு உனக்கு புரியுதா? எனக் கேட்டாள். வாய் வார்த்தையாகக் கூட ரகுவரன் தன்னைக் காதலிக்கிறான் என்பதை மீயாளால் சொல்ல முடியவில்லை. அது புரிந்தது போல் வைஷ்ணவியும் ஒரு வெறித்த பார்வையோடு அமர்ந்திருந்தாள். பிறகு அவளே, "ஒரு பக்கம் இவ்வளவு ஆசையா உன்ன காதலிச்சவன நான் ஏமாத்தியிருக்கேன்னு எம்மேலயே எனக்கு கோவமா வருது. இன்னொரு பக்கம் என்ன அவன் ஏமாத்துறான்னு கூட தெரியாம அவன் மேல பைத்தியமா இருந்திருக்கேன்னு இன்னும் கோபம் வருது" என சொன்னவள் அழுகையில் துடித்த உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டாள். "கண்டதையும் யோசிக்காத வைசு. இதுதான் காரணம்னு தெரிஞ்சிருச்சுல. அந்த வரையிலும் நிம்மதின்னு நெனச்சுக்கோ" என மீயாள் சொன்னாள். "எப்படி மீயா நிம்மதியா இருக்க முடியும்? காதலிக்கிற காலத்துல அவன் என் கண்ணப் பாத்தே பேச மாட்டான். நான் கூட அவனுக்கு வெக்கம்னு நெனச்சேன். அதப் பாத்து எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா? அவன் கண்ணப் பாத்தா காதல் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவேன்னு இப்படி நடிச்சிருக்கான் போல. அவனே இதையெல்லாம் சொல்லியிருந்தா கூட, அப்போ நான் இருந்த காதல் மயக்கத்துல அதையெல்லாம் நம்பியே இருக்க மாட்டேன். நான் அவன்கிட்ட மெசேஜ்ல பேசினேன், பழகுனேன் தான். ஆனா இந்த அளவுக்கு நம்ப வச்சா ஏமாத்துனேன்" என வைஷ்ணவி மெலிந்த குரலில் சொன்னாள். மீயாளும் யோசனையுடன், "எனக்கும் அதுதான் வைசு சந்தேகம். நீ என்ன அவன காதலிக்கிறேன்னு சொல்லியா ஏமாத்துன? என்ன பத்தின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்க. உனக்கு தேவைப்பட்ட ஒரு சிலத கேட்டு வாங்கியிருக்க. அது தப்புன்னாலும் இதுல காதல்ங்கிற வார்த்தை எங்க வந்துச்சு? அவன் காதல் சொன்ன உடனே தான் நீ பிளாக் பண்ணிட்டியே. அப்புறம் ஏன் உன்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தணும்? அவன் என்ன காதலிச்சதோ இல்லையோ, அது நமக்கு எப்படி தெரியும்? அவன் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன உடனே அப்படித்தான் ஏதாவது இருக்கும்னு சுதாரிச்சுக்கிட்டு தானே லாக் பண்ணிட்டதா சொன்ன. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணுது வைசு" என அவள் சொல்லிக்கொண்டே போக வைஷ்ணவியின் முகம் இருண்டு போனது. ஆனால் மீயாளிடம் அதை காட்டிக் கொள்ளவில்லை. வைஷ்ணவி முகம் மாறி அமர்ந்திருக்கவும் ரகுவரனைப் பற்றி கேள்விப்பட்ட செய்தியில் வேதனையில் இருக்கிறாள் என நினைத்த மீயாள் அவளைத் தோளோடு அணைத்து ஆறுதல் படுத்தி, "நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே வைசு. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அவங்க கிட்ட எதையும் எடுத்துச் சொல்லி புரிய வைக்க முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் யோசிச்சே பார்க்கல. அவனுங்க நம்ம தப்பா புரிஞ்சுகிட்டு இருப்பானுங்க. நாம எடுத்துச் சொல்லி புரிய வைக்கலாம்னு நெனச்சு தான் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தப்பு தான் இருக்கு. இனிமே அவனுங்கள எந்த விதத்திலும் சமாதானப்படுத்த முடியாது. அதனால அந்த எண்ணத்த கைவிட்டுட்டு, நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ எப்படி எடுக்கிறதுங்கிற வழிய பத்தி தான் யோசிக்கணும். நீ விளையாட்டா பேசினேன்னு சொன்னா, ரகு இன்னும் கோவப்படத்தான் வாய்ப்பிருக்கு. அதனால அவன பேசி சரி பண்ண முயற்சியே பண்ண வேணாம்" என மீயாள் சொல்லி வைஷ்ணவி அப்பாடி என நிம்மதியாக உணர்ந்தாள். அவள் மட்டும் ஏதாவது கேட்டு ரகுவரன் ஏதாவது சொன்னால் நிச்சயம் மீயாள் தன்னை மன்னிக்க மாட்டாள். இனி ரகுவரனைப் பார்த்தால் இருவருக்குமே தர்ம சங்கடமாக இருக்கும் என அவனைத் தவிர்க்க நினைத்தாள். இனி ரகுவரனைப் பார்த்தால் இருவருக்குமே தர்ம சங்கடமாக இருக்கும் என அவனைத் தவிர்க்க நினைத்தாள். ஊரிலிருந்து வந்தவனோ கோபத்தோடு அவர்களைத்தான் அழைத்திருந்தான். அவன் எதற்காக தங்களை அழைக்கிறான் என புரியாமல் இரு பெண்களும் விழித்துக்கொண்டு நின்று இருந்தார்கள். வைஷ்ணவி மட்டும் ஆதிரன் உன்னைப் பற்றி சொல்லியிருப்பானோ, அதன் தொடர்ச்சியாக என்னையும் அவன் அழைக்கிறானோ என்று தன் சந்தேகத்தை முன்வைத்தாள். ஆனால் மீயாள், நிச்சயமாக ஆதிரன் சொல்லியிருக்க மாட்டான் என்று அறுதியிட்டுக் கூறினாள். "நீ எப்படி மீயா அவன் சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்ற? அவன் ரகுவோட ஃப்ரெண்டு தானே. அவன மாதிரி இவனும் ஏமாத்துக்காரனா தான் இருப்பான்" என வைஷ்ணவி கோபத்தோடு சொன்னாள். மீயாள் அந்த பேச்சு பிடிக்கவில்லை எனும் விதமாக, "நீ ரகுவ வச்சு அவர எடை போடாத வைசு. எனக்கு அவர பத்தி நல்லா தெரியும். நிச்சயமா அவர் சொல்லியிருக்க மாட்டாரு" என அவனுக்கு ஆதரவாக பேச வைஷ்ணவிக்கு இன்னும் கோபம் வந்தது. "நீ சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத மியா. எனக்கு என்னமோ அவன பார்த்தாலே பிடிக்கல. இனிமே அவன விட்டு கொஞ்சம் தள்ளி இரு, சொல்லிட்டேன்" என வைஷ்ணவி கடுகடுக்க, மீயாள் அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். வைஷ்ணவி சொன்னது மாதிரி ஆரம்பத்திலிருந்து ஆதிரன் பேச்சை எடுத்தாலே இவள் இப்படித்தான் ஏதாவது எரிந்து விழுகிறாள். அப்படி என்னதான் இருவருக்கும் பிரச்சனையோ என நினைத்தாள். "உனக்கு ஏண்டி அவர் மேல இவ்வளவு கோவம் வருது?" "கோவம் வராம என்ன செய்யும்? கம்பெனி அவருடையது தானே. இந்த ரகு தான் இந்த ஆட்டம் ஆடுறான்னா, அட்லீஸ்ட் அவராவது இதெல்லாம் வேண்டாம்னு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அவரும் வேடிக்கை தானே பார்க்கிறார்." "நல்லா இருக்குடி உன் நியாயம். தண்டனை கொடுக்கிறவன விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறவன் ஏன் சும்மா இருக்கான்னு அவன்கிட்ட சண்டைக்கு போற?" என மீயாள் அவளை ஏற இறங்க பார்த்தாள். "உனக்கு தெரியாதா மியா? தப்பு செய்தவங்கள விட தப்பு செய்றவங்கள வேடிக்கை பார்க்கறது தான் ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்பத்தான் அந்த பீஸ்ட் இப்ப செஞ்சுட்டு இருக்கார். சரி, வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம் வைஷு.
நீங்க ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? நீங்களும் ரகுவோட சேர்ந்து எங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிடுவோம். என மீயாள் விளையாட்டாகச் சொல்ல, வைஷ்ணவி அவளை முறைத்துப் பார்த்தாள். ஆனால் அவள் விளையாட்டாக சொன்னதுதான் பின்வரும் காலங்களில் நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சரிடி வா, அந்த டைம் பாம்புக்கு பொறந்தவன் நேரத்தோட வரலைன்னா, இன்னும் 3 நிமிடங்கள் 30 நொடிகள் தான் இருக்குன்னு எண்ண ஆரம்பிச்சுடுவான். அவனெல்லாம் மனித வெடிகுண்டா இருந்திருக்க வேண்டியது. நம்ம கிரகம் நமக்கு பாஸா வந்திருக்கான். ஹம், என்னத்தச் சொல்றது? சரி வா போகலாம். அப்புறம் அதுக்கு ஒரு தண்டனைன்னு ஏதாவது சொல்லப் போறான். மெண்டல் பையன். என வைஷ்ணவி சகட்டு மேனிக்கு ரகுவரனை திட்டிக் கொண்டிருந்தாள். என்னடி வர வர இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட? அவன் காதுல விழுந்துச்சு, நம்ம டங்கு வர அருந்துரும். ஆமா, பெரிய இவன். நீ சொன்ன உடனே நான் அப்படியே பயந்துடுவேனா? அடி போடி. வரட்டும், என்னன்னு ஒரு கை பாத்துடுறேன். அவனும் அவன் மூஞ்சியும் நல்ல தயிர் சட்டிக்குள்ள தலைய மூக்குன மாதிரி. வாங்க ரகு சார் வாங்க என்றபடி மீயாள் எழ பதட்டத்துடன் எழுந்த வைஷ்ணவி, ஐயோ நான் எதுவும் சொல்லல சார். எங்க ஆயா மேல சத்தியமா உங்கள பத்தி நான் எதுவும் பேசல. மறுபடியும் தண்டனைங்கிற பேர்ல குடோன்ல வெயிட் தூக்க விட்டுறாதீங்க சார். அப்புறம் கை கலண்டு தனியா வந்துடும் என புலம்பிக் கொண்டே அவள் திரும்பி பார்க்க அங்கு யாரையும் காணாமல் திரும்பி மீயாளை முறைத்தாள். இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏண்டி அவ்வளவு வீராப்பு உனக்கு என மீயாள் நமட்டுச் சிரிப்புடன் கேட்டாள். எனக்கு என்ன பயம்? அவன் கிடக்குறான். லூசு பையன், லூசு பையன் என வைஷ்ணவி அலட்சியமாக சொல்ல, யாரு என்ன 2 டைம்ஸ் கூப்பிட்டது? என்றபடி அஜய் அங்கே வர, அவன் பின்னால் விசாலும் அன்வரும் வந்தார்கள். என்னடா நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? குடோன்ல வேலைக்கு போகலையா? என மீயாள் கேட்க அன்வர் தோளை குலுக்கினான். தெரியலடி, ரகு சார் வர சொன்னதா சொன்னாங்க. அதான் வந்தோம். என்னது? உங்களையும் வர சொன்னாங்களா? என வைஷ்ணவி கேட்க, ஏன் அப்போ உங்களையும் வர சொல்லியிருக்காங்களா? என விசால் கேட்டான். ஆமாண்டா, அங்க போகத்தான் நின்னுட்டு இருக்கோம். ரகு ஏதோ பிஸியா இருக்காருன்னு எங்கள வெயிட் பண்ண சொன்னாங்க என்றாள் வைசு. நம்ம எல்லாரையும் ஒண்ணா வர சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளமா மியா? என்றான் விசால். எனக்கும் அப்படித்தான் தோணுது விஷு. நம்ம 5 பேர மட்டும் எதுக்காக வர சொல்லணும்? என்றாள் மியா. அஜய் பயத்துடன், அப்படின்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? எனக் கேட்டான். மேபி. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் என்னன்னு தெரியும். அதுக்குள்ள நீயா எதுவும் அவசரப்பட்டு வாய விட்டுடாத என அஜயை எல்லோரும் ஒரு சேரப் பார்த்தார்கள். என்னடா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்க தளபதிடா. நான் போய் அப்படி பண்ணுவேனா? உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன்டா என அஜய் வீரவசனம் பேசினான். கூடிய சீக்கிரம் கொடுக்கிற மாதிரி இருக்கும் மாப்ள. தயாரா இருந்துக்கோ என அன்வர் அவன் தோளில் தட்டினான். ஒரு பேச்சுக்கு சொன்னா காவாலி பசங்க என் உயிரை காவு கொடுக்காம விடமாட்டானுங்க போலிருக்கே என புலம்பியபடி எல்லோரும் ரகுவரன் அறைக்குள் சென்றார்கள். அத்தியாயம் 35. கதவை தட்டிவிட்டு ரகுவின் அனுமதிக்காக காத்திருந்த ஐவரும் அவன் அழைத்தவுடன் உள்ளே சென்றனர். தன் இருக்கையில் அமர்ந்திருந்த ரகு கூர்மையாக எல்லோரையும் பார்த்தானே ஒழிய எதுவும் பேசவில்லை. சார் கூப்பிட்டீங்களா என அஜய்தான் முதலில் வாயைத் திறந்தான். அவனை நிமிர்ந்து பார்த்த ரகுவரன், நீங்க நிறைய வீர சாகசம் எல்லாம் பண்ணுவீங்க போல இருக்கே அஜய். அதான் உங்களுக்கு அவார்ட் கொடுக்கலாம்னு கூப்பிட்டேன் என சொன்னான். அது ஊர்ல நிறைய பண்ணியிருக்கேன் சார். ஆனா நீங்க எதை குறிப்பிட்டு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே என தன் மொத்த பற்களையும் காட்டியபடி அஜய் ஆர்வமாக பார்த்தான். காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு அடுத்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்காரங்க ரூம் வரைக்கும் சுலபமா போயிடுவீங்களாமே, அதத்தான் சொல்றேன். அதெல்லாம் எனக்கு சுஜிபி மேட்டர் சார். ஊர்ல எத்தனை வீட்டு சுவர் ஏறி குதிச்சு அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்கேன். இப்படித்தான் ஒரு நாள் எங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அடிக்கடி எனக்கு சைகை காமிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அங்கிள் இல்லாத நேரம் அவங்க வீட்டு சுவர் ஏறி குதிச்சு என ஆரம்பித்தவனை மீயால் நங்கென்று காலில் மிதித்தாள். ஐயோ அம்மா என காலை பிடித்துக்கொண்டு அலறிய அஜய், ஏண்டி இப்படி மிதிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அந்த ஆன்ட்டி கிட்ட தப்பா நடந்துக்கல. எதுக்காக ஆன்ட்டி அடிக்கடி கண்ண காமிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கண்ணுல ப்ராப்ளமான்னு கேட்டுட்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. என சொல்ல ரகுவரனின் இதழ் கடையோரம் ஒரு சிறு புன்னகை உதித்தது. ஆமா, நீ தப்பா நடந்துக்கிட்டாலும் என நொடித்துக்கொண்ட வைஷ்ணவி, ஆடத் தெரியாதவனுக்கு அரங்கம் கோணல்னு சும்மாவா சொன்னாங்க? உன்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு அந்த ஆன்ட்டி கூப்பிட்டுருக்கு பாரு. அத சொல்லணும். வாய மூடிக்கிட்டு வந்த வேலை என்னவோ அத பாரு. அத விட்டு ஆன்ட்டி ஹிஸ்டரி சொல்றேன்னு ஏதாவது உளறிட்டு இருந்த தொலைச்சிடுவேன் என அவன் காதைக் கடித்து துப்பினாள். என்ன அஜய், நான் உங்கள கூப்பிட்டு அனுப்புனேன். ஆனா அங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. சரி சொல்லுங்க. சமீபத்துல கூட யார் வீட்லயோ ஏறி குதிச்சதா கேள்விப்பட்டேன். உண்மையா?
என்றான் ரகுவரன். எல்லோரும் அஜயை திரும்பி பார்க்க, என்னடா எல்லோரும் என்னையே பார்க்குறீங்க? நான் எதுவும் சொல்லலடா. சார் நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்ட நான் ஏதாவது சொன்னேன்? உங்க வீட்டு பக்கம் நான் வந்ததே இல்ல. அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு சொன்னான். எல்லோரும் ஒரே சமயத்தில் தலையில் அடித்துக்கொள்ள, இந்த முறை ரகுவரனுக்கு மென்னகையே வந்தது. நான் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே அஜய். நானும் அதத்தான் சார் சொல்றேன். உங்க வீட்டுக்கு நாங்க யாரும் வரவே இல்ல. என அஜய் சாதித்தான். நீங்க சொல்றதுல இருந்தே எனக்கு புரியுது அஜய். என் வீட்டுக்குள்ள வந்து என் பால்கனில கயிற கட்டி ஏறி என் ரூமுக்குள்ள போய் அங்க இருந்த பொருட்களை எல்லாம் கலைச்சு போட்டது நிச்சயம் நீங்களா இருக்க வாய்ப்பே இல்ல என ரகுவரன் சற்று நக்கலாக சொன்னான். சார் சும்மா வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லாதீங்க என அஜய் கோவப்பட எல்லோரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதுதான் ரகுவரன் கண்டுபிடித்து விட்டானே, பிறகும் ஏன் இவன் கோபப்படுகிறான்? ஒருவேளை திடீரென்று ரோசம் வந்துவிட்டதோ என நினைத்தார்கள். அங்க யாரும் எந்த பொருளையும் கலச்சே போடலையே, எல்லாத்தையும் இருந்த இடத்திலேயே திரும்ப வச்சுட்டு தானே வந்தோம் என அஜய் அத்தனை ஆத்திரமாகச் சொன்னான். தான் அடுக்கிவிட்டு வந்ததை களைந்து கிடப்பதாகச் சொன்னதும் அவனுக்கு கோபம் வந்து விட்டதாம். சோலி முடிஞ்சு என்றபடி எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சரி, எதுக்காக அங்க வந்தீங்க என ரகுவரன் அவனையே ஆழ்ந்து பார்த்தவாறு கேட்க, மீயாள் நறுக்கென்று அவன் கைகளில் கிள்ளினாள். ஆ என சத்தமிட்டவன் மீயாளைப் பார்க்க, அவளோ கொலை வெறியில் அவனை முறைத்துக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் தான் உளறிவிட்டதை புரிந்து கொண்ட அஜய் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திரு திருவென விழித்துக் கொண்டிருந்தான். எல்லோரையும் ஒருமுறை பார்வையால் அளந்த ரகுவரன் தொண்டையை செருமிக் கொண்டு, எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் மறைச்சீங்க, சரி. ஆனா கயிறு கட்டி தொங்குற இடத்துல இருந்த சிசிடிவிய மறைக்க காணோமே. பார்த்த உடனே நீங்க தான்னு தெரிஞ்சிருச்சு. சும்மா விசாரிக்கலாம்னு கூப்பிட்டேன். மத்தபடி எனக்கு கன்ஃபார்ம் தான் என சொன்னான். இப்போது எல்லோரும் அஜயைத்தான் திரும்பி முறைத்தார்கள். அந்த பக்கத்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மறைப்பது அவன் வேலைதான். அப்போது கேட்டபோது எல்லாவற்றையும் மறைத்து விட்டதாக பொய் வேறு சொல்லியிருக்கிறான். என்னடா எல்லாரும் என்னையே அப்படி பாக்குறீங்க? நான் மறைக்கத்தான் போனேன். அந்த இடம் இருட்டா இருந்துச்சு. அதுல பார்த்தாலும் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு அலட்சியமா விட்டுட்டேன். அவ்வளவு உயரத்துல ஏறி அத மறைக்கிறது சும்மாவா போச்சு? இவர் என்ன ஒரு இடத்துலயா சிசிடிவி வச்சிருக்காரு? வீட்ட சுத்தியும் வச்சிருக்காரு. அப்பவே எனக்கு உதவி பண்ணுங்கடான்னு சொன்னேன். யாராவது பண்ணீங்களா? இப்போ மட்டும் என்ன மொறைக்க வந்துட்டீங்க? என அஜய் கோபத்தில் எகிறிக் கொண்டிருந்தான். எதுவும் பேச முடியாமல் மற்ற நால்வரும் எரிச்சலோடு நின்றிருக்க, இதற்கு மேல் பேசியும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைத்து விட்டானே. வெளியே வந்ததும் அவனை சும்மா விடக்கூடாது என கொலைவெறியில் நின்று இருந்தார்கள். ஒரு விஷயம் செய்யறப்ப அதுக்கு பிளான் போடுறது கூட பெரிய விஷயம் இல்ல. அதுக்கு சரியான ஆள தேர்ந்தெடுக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த விஷயத்துல நீங்க கோட்ட விட்டுட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என ரகுவரன் இளக்காரமாக எல்லோரையும் பார்த்து சிரித்தபடி மெல்ல நடந்து அஜயிடம் வந்தவன், தேங்க்ஸ் அஜய். நான் கூட உங்ககிட்ட உண்மைய வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் மெனக்கெடணும்னு நினைச்சேன். பரவால்ல, எனக்கு அதிக வேலை கொடுக்கல. சோ, இனி நான் என்ன சொன்னாலும் மறுக்காம செய்வீங்கன்னு நினைக்கிறேன். என எல்லோரையும் அலட்சியமாக பார்த்தான். ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு நால்வரும் அமைதியாக நின்று இருக்க, உங்களுக்கு இங்கிருந்து வேற இடத்துக்கு வேலை மாத்திடலாம்னு இருக்கேன். அங்க வேலை இல்லாத சமயத்துல உங்களுக்கு இங்க வேலை இருக்கும். சோ 2 இடத்துலயும் வேலை இருக்கும். எங்க வேலைன்னு டெய்லி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. இந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இனிமே எனக்கு எதிரா எதுவும் செய்யணும்னு நினைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அப்படியும் செய்வேன்னு அடம்பிடிச்சா உங்களை எப்படி கவனிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போய் அசோகன் சார் கிட்ட டீடைல்ஸ் கேட்டுட்டு எல்லாரும் கிளம்புங்க என சொன்னவன் மீண்டும் சென்று இருக்கையில் அமர்ந்து கொண்டான். வெளியே வந்ததும் அஜயை எல்லோரும் மொத்தி எடுக்க அவனும் வழியில் கதறிக் கொண்டிருந்தான். டேய் நானா எதுவும் சொல்லலடா. அவர் கேட்டதுக்கு தான பதில் சொன்னேன் என அஜய் எல்லோரையும் மிரள மிரள பார்த்தான். எது? அவர் கேட்டதுக்கு நீ பதில் சொன்ன. அவர் ஒண்ணு கேட்டா நீ 9 விஷயத்த உளறி எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு இப்போ நான் எதுவுமே பண்ணலன்னு அப்பாவியா முகத்த வச்சிருக்கியா? அவர் சொல்றது கரெக்ட் தான்டா. உன்னை எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்க கூட சேர்த்து கூட்டிட்டு போனோம் பாரு. எங்கள சொல்லணும் என மீயாள் நொந்து கொண்டாள். நல்லா சொன்ன மீயா. ஒரே ஒரு ஆறுதல். நாம எதுக்காக போனோம்னு அவர் தோண்டி துருவி கேட்காததுதான். அவர் கேட்டிருந்தா அதையும் இவன் சொல்லி இருப்பான். மொத்தமா சோழிய முடிச்சிருப்பாரு என விசால் அஜயை முறைத்தான். இங்க பாரு அஜு, நீ உளறுவாய்ன்னு தெரிஞ்சு உன்னை கூட்டிட்டு போனது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான். நீ அங்கதான் எதுவும் ஹெல்ப் பண்ணல. அட்லீஸ்ட்
இங்க எங்கள போட்டு குடுக்காம இருப்பேன்னு பார்த்தா, அதையும் சிறப்பா செஞ்சுட்ட. அட்லீஸ்ட் நாம எதுக்காக போனோம்னாவது அவர்கிட்ட சொல்லாம இரு. இப்போ நீ உளறினதுக்கே நமக்கு என்னென்ன ஆப்பு காத்திருக்குன்னு தெரியல" என மீயாள் கவலையோடு சொன்னாள். அன்வர் ஆறுதலாக அவள் தோளைத் தட்டி, "கவலைப்படாத மியா. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சேர்ந்து சமாளிப்போம். குடோன்லயே வேலை பார்த்தாச்சு. இதை விட கஷ்டமா என்ன வேலை தந்துடப் போறாங்க? வா பார்க்கலாம்" என அவளைத் தோளோடு அணைத்துச் சொல்லிக் கொண்டிருக்க, மீயாள் சோர்வாக தலையாட்டிக் கொண்டாள். அந்த பக்கமாக வந்த ஆதிரன் பார்வையில் அது பட, அவன் பார்த்த பார்வையில் வேகமாக மீயாள் அன்வரை விட்டு விலகி நின்றாள். ஏற்கனவே அவன் பார்வையை அலட்சியம் செய்ததால் அவள் பட்ட ஒவ்வொரு பின்விளைவுகளும் கண்முன்னால் வந்து நிற்கிறதே. இப்போது எப்படி அலட்சியமாக இருப்பாள்? ஆதிரனும் அவளை புரிந்து கொண்டான் போல ஒரு பெண் சிரிப்போடு அவர்களை கடந்து சென்றான். அவன் சிரிப்பை பார்த்ததும்தான் மீயாளுக்கு தன்னால் அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு வெளிவந்தது. நேராக மேனேஜர் அசோகனிடம் வந்து நின்றவர்கள் தங்களுக்கான வேலை என்னவென்று கேட்டார்கள். அவர்களுக்கான வேலை கம்பெனி சைட்டில் என்றதும் எல்லோரும் குழப்பமாக அவரை பார்த்தார்கள். அங்கே இவர்களுக்கு என்ன வேலை இருக்கப் போகிறது? தண்டனை எனும்போது கடுமையான வேலையாகத்தான் இருக்கும். ஆனால் அங்கே என்ன வேலை தரப்போகிறார்கள் என்று அதே யோசனையாக இருந்தது. மேனேஜர் அசோகனின் பார்வையில் கூட பரிதாபம் தெரிய மீயாளுக்கு முகம் மாறியது. தங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப் போகிறார்கள் என ஓரளவு அவளுக்கு பிடிபட்டுவிட, மற்றவர்களிடம் அதைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை. நேரடியாக அவர்களே பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என நினைத்தவளுக்கு அங்கே தங்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்று அதே பயமாக இருந்தது. குடோனிலும் அதிக எடையுள்ள பொருட்களை தூக்கும் வேலைதான். என்றாலும் பெண்கள் இருவரும் மட்டும் அந்த வேலையை செய்யவில்லை. அவர்களோடு சேர்ந்து இன்னும் நால்வரும் செய்வார்கள். இப்போது உள்ள நிலைமையில் குடோனில் வேலை செய்பவர்கள் இரு பெண்களிடமும் நல்ல முறையில் பழகிவிட்டதால் சும்மா கையை மட்டும் தூக்குவது போல் பிடித்துக்கொள்ள சொல்லிவிட்டு முழு பளுவையும் அவர்கள்தான் சுமந்தார்கள். அதனால்தான் இப்போதெல்லாம் குடோனில் வேலை என்றாலும் கூட இரு பெண்களும் கவலைப்படுவதில்லை. ஒருவேளை இந்த விஷயம் ரகுவரனுக்கு தெரிந்துதான் வேலையை மாற்றி இருப்பானோ? தண்டனை என்று அதற்கு ஒரு காரணம் சொல்கிறான் போல. குடோனைப் போல அங்கே நடக்கும் விஷயங்கள் வெளியே தெரியாமல் பார்த்து கொள்ள முடியாது. நிச்சயமாக இங்கே வேலை தனித்தனியாகத்தான் செய்ய வேண்டும். வெட்ட வெளியில் வேலை நடக்கும் என்பதால் வெயிலில் நின்று வேறு வேலை செய்ய வேண்டும். இதுவரை தாக்குப்பிடித்தது போல இந்த வேளையில் தாக்குப்பிடிக்க முடியாது என்பது மட்டும் மீயாளுக்கு தெளிவாக தெரிந்து போனது. கம்பெனி சைட்டிற்கு போனதும் என்ன வேலை என்று கேட்ட மற்றவர்கள் முகமும் மாறிப்போக, என்ன செய்வது, இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என தெரியாமல் எல்லோரும் சோர்வோடு அமர்ந்திருந்தார்கள். வேலைக்கு புதிது என்பதால் எல்லோருக்கும் முதல் வேலை செங்கற்களை இரும்புச் சட்டியில் வைத்து தூக்கிச் செல்ல வேண்டும். அதேபோல் சிமெண்ட் கலவையையும் தூக்கிச் செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு மேலே தூக்கிச் செல்ல மரங்களினால் செய்யப்பட்ட லிஃப்ட் வசதி இருந்தாலும் இவர்களுக்கு மட்டும் படிகளில் தூக்கிச் செல்ல வேண்டும் என்பது விதிமுறை. லிஃப்டை அனாவசியமாக பயன்படுத்த மாட்டார்கள். என்ஜினியர், மேஸ்திரி செல்லும்போதுதான் பயன்படுத்துவார்களாம். அதிக எடை வைத்துக் கொண்டு போவது ஆபத்தில் முடியும் என்பதால் முடிந்த அளவு அதை தடுக்கத்தான் பார்த்தார்கள். அதனால் இவர்களோடு சேர்ந்து இன்னும் சிலரும் பொருட்களை தூக்கிக் கொண்டு மேலே ஏற வேண்டும் என சொன்னார்கள். வைஷ்ணவி தன்னால் முடியாது என ஆர்ப்பாட்டம் செய்ய, அவர்களை கண்காணிக்க என்று வந்த நடராஜனோ, செய்யவில்லை என்றால் சாரிடம் சொல்லிவிடுவேன் என தெனாவட்டாக சொன்னான். அவனிடம் சொன்னால் இன்னும் அதிக தண்டனை கொடுப்பான் என அறிந்தவள் எப்படி இந்த வேலையை செய்வது எனத் தெரியாமல் விக்கித்துப் போய் நின்றாள். அவள் மட்டுமல்ல, அத்தனை நேரம் எதுவாக இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என நினைத்த மற்றவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்களால் அந்த வேலையை முழுதாகச் செய்ய முடியவில்லை. அன்று 2 முறை மட்டுமே மேலே தூக்கிச் சென்றுவிட்டு கீழே வந்தவர்கள் சோர்வோடு அமர்ந்து விட்டார்கள். நடராஜன் அவர்களை விரட்டி வேலை வாங்கினாலும் 2 முறைக்கு மேல் அவர்களால் செய்ய முடியவில்லை என்றதும் என்ன செய்வது என்று தெரியாமல் அசோகனிடம் சொல்ல, அவரும் முதல் நாள் தானே, பரவாயில்லை விட்டுவிடு என சொல்லிவிட்டார். அன்று வீட்டிற்கு போய் படுத்தவர்களுக்கு இரவு உணவு கூட சாப்பிட முடியாமல் அப்படி உடலை அசத்த சாப்பிடாமலே தூங்கிப் போனார்கள்.